ஹெட்டரில் பாரிய விபத்து, மூவர் மரணம், 30க்கும் மேற்பட்டோர் படுகாயம். நாட்டில் மீண்டும் அரிசிக்கு தட்டுப்பாடு. வடக்கில் முப்படையினர் வசமுள்ள காணி விடுவிப்பு, முன்னெடுக்கப்படும் நடவடிக்கை. 13வது திருத்தச் சட்டம் குறித்து இந்தியாவுக்கு கலந்துரையாட அவசியமில்லை, அனுர அரசு. அரசு சேவை குறித்து ஜனாதிபதி அனுர வெளியிட்டுள்ள அறிவிப்பு. ISIS அமைப்பின் தலைவர் பலி, அமெரிக்காவின் அதிரடி தாக்குதல். ஹட்டன் கண்டி பிரதான வீதியில் இன்று இடம்பெற்ற விபத்தில் 3 உயிரிழந்துள்ளனர். மேலும் 30க்கும் அதிகமானவர்கள் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. படுகாயமடைந்தவர்கள் டிக்கியோ கிளங்கன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஹட்டன் கண்டி பிரதான வீதியின் மல்லியப்பு சந்தி பகுதியில் இந்த விபத்து நேர்ந்துள்ளது. ஹட்டனிலிருந்து கண்டி நோக்கி பயணித்த குறித்த தனியார் பேருந்து பாதையை விட்டு விலகி சுமார் 20 அடி பள்ளத்தில் பாய்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்தில் 5 வயது மதிக்கத்தக்க சிறுவன் ஒருவனும் வயோதிகர்கள் 2 என மொத்தமாக 3 உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. விபத்தில் பேருந்து சாரதி உட்பட 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் டிக்கியோ கிளங்கன் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதில் சிலர் கண்டி மற்றும் நாவலப்பட்டி வைத்தியசாலைக்கு மேலதிக சிகிச்சைக்காக மாற்றப்பட்டுள்ளனர். விபத்தில் காயமடைந்தவர்களின் சிலரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் வைத்தியசாலை வட்டாரங்கள் மேலும் தெரிவிக்கின்றன. பேருந்து சாரதியின் கவனமின்மை காரணமாகவே இந்த விபத்து நேர்ந்ததாக நேரடி விசாரணைகளின் போது தெரிய வந்துள்ளது. விபத்து தொடர்பில் கட்டன் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டின் பல்வேறு பிரதேசங்களில் மீண்டும் அரிசிக்கான தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நேற்றைய தினத்துக்குள் சுமார் 70,000 மெட்ரிக் டன் நட்டரிசியை இறக்குமதி செய்த எதிர்பார்த்திருந்த போதும் இதுவரை 26,000 மெட்ரிக் டன் அரிசி மட்டுமே இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் உள்நாட்டு அரிசி உற்பத்தியாளருக்கும் போதுமான அளவில் நட்டரிசியை சந்தைப்படுத்துவதில் ஆர்வம் காட்டுவதாக இல்லை. இதன் காரணமாக சம்பா, கீரி சம்பா தவிர்ந்த ஏனைய அரிசி வகைகளுக்கு மீண்டும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக சந்தை நிலவரங்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே நேற்றைய தினம் முடிவடைய இருந்த அரிசி இறக்குமதிக்கான கால எல்லையை அரசாங்கம் மீண்டும் நீடித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் 2025ஆம் ஆண்டில் மூலோபாய திட்டத்தினை உருவாக்கும் நோக்கில் முப்படைகள் வசமுள்ள பொதுமக்களின் காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. வடக்கு மாகாணத்தில் முப்படையினரின் வசம் உள்ள பொதுமக்கள் காணிகளை விடுவிப்பது தொடர்பில் மக்கள் கருத்துக்களை கேட்டறியும் கலந்துரையாடல் ஒன்று காணி உரிமைக்கான மக்கள் கூட்டணி தலைவர் சதுன் தலைமையில் நடத்தப்பட்ட போதே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடமாகாணத்தில் பாதுகாப்பு படைப்பிரிவில் உள்ள பொதுமக்களின் காணிகளின் தரவுகள் பட்டியல் மற்றும் பாதுகாப்பு படைப்பிரிவில் இல்லாத காணிகளின் தரவுகளை தரப்படுத்தல் வேண்டும் எனவும் இதன்போது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்துள்ள நிலையில் காணி உரிமைக்கான மக்கள் கூட்டணியினால் முன்னெடுக்கப்பட்ட செயற்பாடுகள் வடக்கு கிழக்கு மாகாணத்தில் பாதுகாப்பு படைப்பிரிவின் காணி சுவீகரிப்பு பௌத்த மயமாக்க தொடர்பாக ஜனாதிபதியுடன் கதைப்பதற்கு விசேட கலந்துரையாடல் வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கை அரசியலமைப்பில் 13வது திருத்தச் சட்டம் உள்ளடக்கப்பட்டுள்ளதால் அது குறித்து இந்தியாவுடன் கலந்துரையாட வேண்டிய தேவை இருக்கவில்லை என வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹெர தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவின் இந்திய விஜயம் குறித்து தெளிவூட்டும் வகையில் அரச தகவல் திணைக்களத்தில் விசேட ஊடகவியலாளர் சந்திப்பு நேற்று இடம்பெற்றது. இதன்போது கருத்து தெரிவிக்கையிலே அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், அரசின் பிரகாரம் செயற்பட வேண்டிய கடப்பாடு அரசுக்கு உண்டு. அதன் அடிப்படையில் அடுத்த வருடம் முற்பகுதியில் உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்த எதிர்பார்த்துள்ளோம். ஏற்கனவே கோரப்பட்ட வேட்புமனுக்கள் அல்லாமல் புதியவர்களுக்கு வாய்ப்பளிப்பது தொடர்பில் நாடாளுமன்ற அனுமதி பெறப்பட வேண்டும். எதிர்வரும் ஜனவரி மாதம் அதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்துவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம். மேலும் மாகாண சபை தேர்தலும் நடத்தப்படும். எல்லை நிர்ணயத்தில் ஏற்பட்டுள்ள சட்ட ரீதியான சிக்கல்களை நிவர்த்தி செய்ய வேண்டியுள்ளது. அரசியலமைப்பின் 13வது திருத்தச் சட்டம் தொடர்பில் இந்தியாவுடனான கூட்டு அறிக்கையில் தகவல் வெளியிடப்படவில்லை. ஏனென்றால் அவ்வாறு கலந்துரையாடுவதற்கான தேவை கிடையாது.
அரசு என்ற வகையில் அரசமைப்பு பிரகாரம் நான் செயற்பாடுகளை முன்னெடுப்போம் என அவர் தெரிவித்துள்ளார். திருகோணமலைக்கு கொண்டு வரப்பட்ட மியான்மர் படகில் பயணித்த 13 பேரை விளக்குமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதுடன் ஏனையோரை இன்றைய தினம் மிரிகனா முகாமுக்கு கொண்டு செல்ல நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. குறித்த படகில் பயணித்த 115 பயணிகளும் அஸ்தப் துறைமுகத்தில் தரையிறக்கப்பட்டு குருதி மாதிரிகளை பெறப்பட்ட சுகாதார பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். இவர்கள் கர்ப்பிணி தாய் ஒருவர் உட்பட 39 ஆண்களும் 27 பெண்களும் 49 சிறுவர்களும் அடங்குகின்றனர். இவர்களை நேற்று மாலை திருகோணமலை நீதிமன்ற நீதிபதி அர்ஜுன் அரியரட்னம் விஜயம் மேற்கொண்டு விசாரணைகளை மேற்கொண்டிருந்தார். மாலை 4:30 மணிக்கு பின்னர் அவர்கள் நீதிமன்றக்கு அழைத்து செல்லப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டன. இதன் பின்னர் படகை செலுத்தி வந்த குற்றச்சாட்டில் 11 பேர் விளக்கு மறியலில் வைக்கப்பட்டுள்ளதுடன் ஏனையோர் ஜமாலியா முஸ்லிம் மகா வித்தியாலயத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இன்றைய தினம் இவர்கள் மிரிகானா எனும் இடத்துக்கு அழைத்து செல்லப்பட உள்ளதாகவும் தெரிய வருகின்றது. இவர்களுக்கு தேவையான உணவு உட்பட அத்தியாவசிய தேவைகளை மாவட்ட செயலகம், பிரதேச செயலகம் உட்பட அரச திணைக்களங்களும் காவல்துறையினரும் தொண்டு நிறுவனங்களும் மேற்கொண்டு வருகின்றன. எமது நாட்டில் அரசு சேவை முறையான அரச பொறிமுறையாக மாற்றும் சவால் எம்முன் உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நாரகன்பேட்டையில் நேற்று நடைபெற்ற மாவட்ட செயலாளர் அரசாங்க அதிபர்களின் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்ற போதே ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டார். இங்கு தொடர்ந்து கருத்து தெரிவித்த ஜனாதிபதி அரசாங்க அதிபரில் இருந்து மாவட்ட செயலாளர் என பதவி பெயர் மாற்றம் பெற்ற இந்த சேவையானது 200 வருடங்கள் பழமையானது. எமது நாட்டை புதிய திசையில் வழிநடத்துவதில் பெரும் பங்காற்றியுள்ளது. இருப்பினும் இறுதி நோக்கம் மற்றும் இலக்கு தொடர்பில் திருப்தியடையும் வகையில் தற்போதைய நிலைமை இல்லை. அரச நிறுவனம் ஒன்றில் நியாயமான சேவையை பெற்றுக்கொள்ள முடியும் என்று மக்களுக்கு சிறிது நம்பிக்கை இல்லை. அரசு என்ற வகையில் முழு கட்டமைப்பும் சரிவை கண்டுள்ளது. சரிவடைந்திருக்கும் கட்டமைப்பை மீள உருவாக்க நாம் தயாரா இல்லையா என்பது குறித்து எம்மை நாமே கேள்வி கேட்டுக் கொள்ள வேண்டும். மக்கள் ஆணையின் எதிர்பார்ப்புகளுக்கு அரசில் அதிகாரம் மட்டுமல்ல, அரசு சேவையும் பொறுப்பு கூற வேண்டும். சிரியாவில் நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் ISIS அமைப்பின் தலைவர் அபு ஜுசைப் கொல்லப்பட்டுள்ளதாக அமெரிக்க இராணுவம் தெரிவித்துள்ளது. ISIS அமைப்பின் தலைவர் அபு ஜுசைப்பை குறிவைத்து அமெரிக்க படையணிகள் தாக்குதல் நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் ISIS அமைப்பின் தலைவர் உள்ளிட்ட 2 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். தற்போது சிரியாவில் 8000க்கும் அதிகமான ISIS அமைப்பினர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன.